எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா தான் ஒரு திருப்பி பிறக்கிறாங்கன்னு. பட் ஃபாதர் இஸ் ஆல்சோ ரீபார்ன். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்ற லாஜிக். ஆஃப்டர் மை பாய் வாஸ் born, I have become a different person. It's not that you are pregnant, it is we are pregnant. Okay. Women point of view, என்னோட ஹஸ்பண்ட் இப்படிதான் இருந்தாங்க, அப்படி என் ஃபாதர் இப்படிதான் இருந்தாங்கன்னு அவங்க திங்க் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்னோட சன்னும் இந்த மாதிரி தான் இருக்கணும். என்னன்னா அட்லாஸ்ட் வந்து நம்மளோட லைஃப் நம்ம தான் வாழணும். என் ஃபேமிலி ஹாப்பியா இருக்கணும்னா அதுக்கு வழி நான் தான் பார்க்கணும். ஒரு விமன் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. அதான் என் கம்யூனிகேஷன் கொஞ்சம் வேடா தான் இருக்கும். Hi all, this is Dr. Jumana Haseen here. So, நான் ரொம்ப நாளா யூடியூப் வீடியோ ஓபன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். I was waiting for the right occasion. So, Father's Day ஒரு நல்ல டேவா இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு I have few set of sensible questions to ask the new gen husband. நான் என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு இன்னைக்கு ஒரு few quick good questions கேட்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி lot of interesting content, so a lot of good health care tips, lifestyle, nutrition, இத பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பேக் டு பேக் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். So let's go. Hello, hi, welcome to this channel. Okay, உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் மாட்டிக்கிட்டேன். Happy Father's Day. Thank you. How is it to be a father? First 3 years of fatherhood உங்களுக்கு அது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அத பத்தி சொல்லுங்க கொஞ்சம். 3 years of fatherhoodன்றது வந்து அது ஒரு லைஃப்ல வந்து அது ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் ஒரு ப்ரொமோஷன். இட்ஸ் நாட் அ வெரி நார்மல் திங். அது இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே தாண்டி வருது. அண்ட் ஐ திங்க் த பேபி இஸ் ஆல்சோ லைக் அந்த பேபியோட சேர்ந்து நம்மளுமே கூட பிறக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா தான் ஒரு திருப்பி பிறக்கிறாங்கன்னு. பட் ஃபாதர் இஸ் ஆல்சோ ரீபார்ன். கொஞ்சம் சென்சிபிள் क्वेश्चंस எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டது क्वेश्चन இல்ல. ஃபர்ஸ்ட் கேட்டது ஜஸ்ட் உங்களோட fatherhood experience. What's your thought on the difference between the previous generation fathers and now? Like முன்னாடி உங்க ஃபாதரா இருக்கட்டும், என் ஃபாதரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃபரெண்டா அவங்க கிட்ஸோட ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணாங்க. பட் இப்ப இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறது இல்ல. சோ அவங்க ரெண்டு பேரையும், அதாவது உங்க ஃபாதரையும் என் ஃபாதரையும் பார்க்கல, நீங்க லாட் ஆஃப் டிஃபரெண்ட் திங்ஸ் யூ ஆர் டூயிங் அண்ட் சேஞ்சஸ் அதெல்லாத்தையும் வந்துட்டு how do you see it and what made you do that? Old generation father and new generation father. இப்போ நீங்க உங்க ஃாதர் மாதிரி இல்ல முன்னாடி இருந்த ஜெனரேஷன் ஃாதர்ஸ் அவங்களோட ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்ற லாஜிக்ல தான் அவங்களோட பேரண்டிங் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி ஜென் ஆல்பா கிட்ஸுக்கு வந்துட்டு நம்ம அதே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நம்மள மதிக்க மாட்டாங்க. ஒரு வாரணமாயிரம் ஸ்டைல்ல நம்ம வந்து ஒரு அப்பாவா இருந்தோம், அப்படி ஒரு டாடி நீங்க ஒரு கிருஷ்ணனா ஃபீல் பண்ணிக்கிறீங்க. நான் அப்படி ஃபீல் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ அப்படி இருந்தோம்னா நம்மளோட whatever son or daughter, so அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ட்ரீட்மெண்ட் வந்து பெட்டரா ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா? எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே. நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கேன். என்னன்னா என் பையன் தான் என்ன பதில் கேட்கும். ஓகே. பிரச்சனை இல்ல. இந்த ஃாதர்ஹுடோட ஸ்டார்ட் லேபர் டைம்ல வந்து லிட்டரல் நான் மட்டும் லேபர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, நீங்களுமே அந்த லேபர் லைவா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு நீங்க எப்பயுமே சொல்லுவீங்க. ஆமா. பிகாஸ் ஐ திங்க் என்னோட லேபர் டைம்ல என் பேரண்ட்ஸ் உங்க பேரண்ட்ஸ் யாருமே இல்ல. இட் வாஸ் ஒன்லி யூ. அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? we all know it was coming. 9 months கழிச்சு லேபர் வரப்போகுது, டெலிவரி ஆக போகுது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். how did you like அந்த courage or what do you call it? அது நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி அது வந்து அது ஒரு நியூ பர்த் தான். அது இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கூடயே இருந்து பார்க்கும்போது முன்னாடி எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன், நான் இப்போ என்னோட அம்மா பார்த்துப்பாங்க, இல்ல லைக் ஃபேமிலியில பெரியவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இது இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஆஃப்டர் திஸ் இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு நிறைய நியூக்ளியர் ஃபேமிலிஸ் எல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு கோயிங் டு பிகம் அ ஃபாதர் அப்படின்னும் போது he has to take lot of responsibilities. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மள வேற ஒரு பர்சனா மோல்ட் பண்ணும். ஸோ பர்சனலி எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆஃப்டர் மை பாய் வாஸ் born, I have become a different person. Before and after I have two children. So in the parenting style of yours, is it because like day 1 or even before that லேந்தே நீங்க அவங்க கூட day 1ன்றதை தாண்டி நீங்க பிரெக்னன்சில இருந்தே you have been throughout ஒரு சப்போர்ட்டா நீங்க இந்த ஜர்னில இருந்திருக்கீங்க, அதனால இன்னும் உங்களுக்கு அவங்க கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது? ஆமா, ஆப்வியஸ்லி. நான் அந்த பிரெக்னன்சியே நான் வந்து ரெண்டா இது பண்ணல. நான் ஏதோ ஒரு புக்ல படிச்ச மாதிரி தான். இட் இஸ் நாட் தட் you are pregnant, it is we are pregnant அப்படின்ற ஒரு இது படிச்சேன். சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அந்த மாதிரி தான் அந்த ஜர்னில வந்து நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, நம்ம 3 பேருன்னு நான் என்னைக்குமே பிலீவ் பண்ணிருக்கேன். சோ அதனால ஸ்டார்டிங்ல இருந்து இருந்ததுனால I felt that he or she understood my rapport very well. பட் ஆனா எப்பயுமே ஒரு பிரெக்னன்சி ஜர்னில they used to say like வந்துட்டு when husband try to help the wife also there are a lot of stereotypes. அது மட்டும் இல்லாம இந்த லேபர் டைமா இருக்கட்டும், போஸ்ட் லேபரா இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த ஒய்ஃபுக்கோ அந்த பேபிக்கோ கொடுக்குற கேர் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல இட்ஸ் நாட் அக்செப்டபிள். தே ஃபைண்ட் இட் வெரி வியர்ட். அண்ட் நீங்க அது மாதிரி இல்ல. சோ day 1 and before I still remember எனக்கு என்னோட லேபர் டைம்ல வந்து பேபி இன்னும் பிறக்கல. But I said I wanted to use the washroom. It was you who took me to the restroom and you brought me back. But அங்க இருக்கிற ஹெல்பிங் ஆண்டி கூட சொன்னாங்க நான் வரேன். நான் சொன்னேன் இல்ல அதான் என் ஹஸ்பண்ட் இருக்காங்களே அப்படின்னு. சோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் லாட் ஆஃப் தெம் வுட் லவ் டு டூ. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் மேல வந்துட்டு
ரியல் அஃபெக்ஷன் இருக்கும், தே ஆர் ரியலி தே வாண்ட் டு ஹெல்ப் ஹர். ஆனா நிறைய பேர் ஹெசிடென்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு அந்த ஹெசிடேஷன் ஏன் இல்ல? அது வந்து ஸ்டீரியோடிபிக்கல் தான். அது வந்து முன்னாடி வந்து விமன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட ஹஸ்பண்ட் இப்படிதான் இருந்தாங்க, அப்படி என் ஃபாதர் இப்படிதான் இருந்தாங்கன்னு அவங்க திங்க் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்னோட சன்னும் இந்த மாதிரி தான் இருக்கணும், இல்ல அந்த அவங்க வீட்டுல இருக்கிற அந்த மேல வந்து அந்த மாதிரி அவங்க பாக்குறாங்க. பட் ஆனா ரீசன் வந்து என்னன்னா அது காலகாலமா இருக்கிறதுனால அது ஒரு பிச்சுவலா இருக்கு. இட்ஸ் அபவுட் ஈச் இண்டிவிஜுவல் தான், அவங்க எப்படி எடுத்து பண்றாங்க என்ன பண்றாங்க. இப்போ வந்துட்டு நிறைய பேர் எடுத்து பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கொலீக்ஸா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்கும்போது ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அது ரொம்ப மெச்சூர்டான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ தட் அதுதான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணும். நீங்க இதெல்லாம் செய்யல கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும், சுத்தி இருக்கிறவங்களே வந்து ஏன் இதை பண்ற, ஏன் இதை செய்யற அப்படிலாம் சொல்லிருக்கேன். வெளியில அந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட what do you want to say or how do you want to like stop them, or if at all it's a message from your end that reaches few people who do this? என்னன்னா அட் லாஸ்ட் வந்து நம்மளோட லைஃப் நம்ம தான் வாழணும். என் ஃபேமிலி ஹாப்பியா இருக்கணும்னா அதுக்கு வழி நான் தான் பார்க்கணும். இது மத்தவங்க ஹாப்பினஸ்ன்றதை தாண்டி உள்ள வந்துட்டு எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். we have to like நம்ம ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பண்ணாதான் ஹாப்பினஸ். இப்போ ஒரு வீட்ல இப்போ யூசுவலா இந்த ஸ்டீரியோடிபிக்கல் சொல்லும் போது ஒரு விமன் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. அதாவது வீட்ல சொல்றேன் அவங்க தான் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. இட் இஸ் ஈக்குவல் தான். இட் இஸ் ஈக்குவல். அது ஈக்குவல்னு நம்ம திங்க் பண்ணிட்டோம்னா எப்பவுமே பிரச்சனை இருக்காது. Now I want to ask you something. I want to talk about the breastfeeding journey. பப்ளிக்ல வந்துட்டு இப்போ ஒரு பார்க்லயோ ஒரு தியேட்டர்லயோ இல்ல வேற எங்கயாவது போகல பப்ளிக் பிளேசஸ்ல breastfeeding பண்றத பத்தி what's your thought? And usually people will feel very awkward, weird and they'll tell இல்ல வேண்டாம் இத பண்ண அத பண்ண அப்படின்னு அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. நீங்க வந்துட்டு நீ கம்ஃபர்டபிளா இருக்கியா, you do it அப்படின்னு நிறைய இடத்துல சப்போர்ட் தான் பண்ணிருக்கீங்க. So what do you want to talk like tell about breastfeeding also? Feeding வந்து இப்போ வந்துட்டு I feel ஒரு நேச்சுரலான விஷயம் அப்படின்றத இப்போ வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டா கூட முன்னாடிலாம் எனக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ சடனா இப்போ நான் இப்போ டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது சடனா பார்த்தா ஆம்பூர் கிட்ட இல்ல வேலூர் கிட்ட வந்து இட்ஸ் லைக் a pit stop. அங்க பார்த்தா அங்க வந்து ஃபீடிங் ரூம் இருக்கு. ஸோ அது எனக்கு வந்து ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, இப்போ நம்ம இந்த பேபி கேர் ரூம்ஸ் இருக்கு, ஃபீடிங் ரூம்ஸ் இருக்கு, எல்லா வால்ஸ்ல இருக்கு. a lot of equipments also, nursing covers ஆ இருக்கட்டும், பம்ப்ஸ் ஆ இருக்கட்டும். yes. ஸோ இப்போ பப்ளிக் வந்து சில பேர் வந்து இவங்க எல்லாம் வந்து பப்ளிக்ல ஃபீட் பண்றாங்களான்றது மேபி வித்தியாசமா பார்க்கலாம். பட் ஆனா நம்மளோட சிச்சுவேஷன் நம்மளுக்கு தான் தெரியும். ரைட், நம்ம எப்படி நம்மளை கேரி பண்ணிக்கிறோம், நம்ம வந்து பப்ளிக்ல வந்து பண்றது வந்து மத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அதை ஆக்சுவலி அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் பண்ணாம இருக்கிறதே அவங்களுக்கு பண்ற பெரிய ஹெல்ப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, கேன் யூ டெல் few things about your post marriage life? மேரேஜ்க்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி? காமெடியா சொல்லணுமா சீரியஸா சொல்லணுமா? உங்க இஷ்டம். காமெடியா சொன்னா ஒரு டிபிக்கல் ஹஸ்பண்ட் சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா சீரியஸ் நோட் வந்து போஸ்ட் மேரேஜ் வந்து we should understand the reality. அவ்வளவுதான். ஒரு we should understand the reality. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு நம்மளை நம்பி ஒரு பர்சன் வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வீட்டுல வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணியிருப்போம். தனியா இருக்கோம் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா மேரேஜுக்கு அப்புறமா முன்னாடி எல்லாம் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னா என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து நம்ம எப்ப வேணாலும் தூங்கலாம், இப்போ தூங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்ப என்ன சொல்ல வரீங்க? எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வரணும். அதுதான் போஸ்ட் மேரேஜ். ஓகே, பட் ஆனா அப்போ என்ன சொல்ல வரீங்க? புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி இருக்கு. புரிஞ்சு நடந்துக்கிட்டா அவன் வாழ்க்கை நல்லது சொல்ற மாதிரி இருக்கு. புரிஞ்சு நடந்துக்கிட்டா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கலன்னா புரிஞ்சவன் தான் பிஸ்தா. How do you communicate when there is a conflict? என் கம்யூனிகேஷன் கொஞ்சம் வேடா தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா யூசுவலா சொல்லுவாங்க, கோவப்பட்டு கம்யூனிகேட் பண்ணோம்னா நம்ம கோவத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க, ஆனா நம்ம சொல்ற வேர்ட்ஸை பார்க்க மாட்டோம். அது ட்ரூ தான். பட் ஆனா கோவப்பட்டவன் தான் மனசுல இருந்து பேசுவான்னு நான் நம்புறேன். பட் ஆனா ரியாலிட்டி வந்து கோவம் ஏன்? சோ அது ரியாலிட்டி என்னன்னா கோவப்பட்டு பேசுறதை விட அது கோவம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சைலண்டா எங்கேயா போயிட்டு ஏதாவது வந்து நம்ம சைலண்டா நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சோமோ அதை வந்துட்டு சாஃப்டா சொல்லுவோம். நடக்கணும்னு ஆசை. So try பண்றேன். Okay, what's your favorite love language? My favorite love language is words of affirmation. Okay. அதுதான் என்னோட ஃபேவரட். உன்னோட ஃபேவரட் என்ன? என்னோடதா? நானும் क्वेश्चन கேட்கலாம்ல? யா கேட்கலாம். சொல்லு. தேடி பாக்குறியா? எனக்கு கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. சொல்லுங்க. ஐயோ அந்த 5 love languageோட இதே என்னன்னு தெரியல. அடி பாவி. क्वेश्चन மட்டும் கேக்குற. Somewhere between quality time and physical touch maybe.
அதுதான் என்னோட லவ் லாங்குவேஜ். வாட்ஸ் யுவர் டேக் ஆன் ரீசெண்ட் இன்க்ரீசிங் கேசஸ் ஆஃப் டிவோர்ஸ்? ஐ ஃபீல் மல்டிபிள் ரீசன்ஸ் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கொலீக்ஸோட. ஃபர்ஸ்ட் திங் இஸ் கம்யூனிகேஷன். நம்ம என்ன கம்யூனிகேட் பண்றோம்னு நினைக்கிறோமோ அதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறோம். ரெண்டாவது, ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்குள்ள. மூணாவதா அந்த பர்சன் இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கணும். மூணாவது யாரையும் இன்டர்ஃபியர் எஸ், யாருமே இருக்கக்கூடாது. லைக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், யாருமே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இட் ஷுட் பி ஒன்லி லைக் பிட்வீன் தி டூ பீப்புள். அடுத்து வந்துட்டு தேர்ட் திங் வாட் ஐ ஃபீல் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அக்செப்ட் தி ரியாலிட்டி, கோ வித் தி ஃப்ளோ. ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லேபர் ரூம்க்குள்ள இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உள்ள இருந்த எக்ஸ்பீரியன்ஸா? தோ யூ வர் லைக் பிஹைண்ட் தி ஸ்கிரீன், அது ஒரு 2 ரூம் மாதிரி. எனக்கு வந்து அது வந்து லைக் இந்த லாஸ்ட் மினிட் அந்த லேபருக்கு ஒரு few seconds வரைக்கும் you were there, then they pushed you back. எனக்கு வந்து so many doctors and nursing staff. ரொம்ப முக்கியமான 2-3 இன்சிடென்ட்ஸ் என் லைஃப்ல இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் வந்து என்னோட பையன் பிறந்தது தான். ஆக்சுவலா நாங்க இருந்தேன், பட் ஆனா பாதியிலேயே வந்து ஃபெயிண்ட் ஆகுற மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுட்டோம் போல நம்ம நினைச்சு அப்படின்னு பக்கத்துல ஒரு நர்ஸ் தான் கைத்தாங்களா தூக்கி பிடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆன் அ சீரியஸ் நோட், அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். அது உள்ள இருக்கும் போது நம்மளை நம்பி வந்து ஒரு உயிர் வருது அப்படின்னும் போது அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஐ வில் ஹோல்ட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி டில் ஐ மை லைஃப். அது ஒரு மிகப்பெரிய வரம் நான். ஸோ உங்களோட யூடியூப் சேனல்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்திருக்கேன். ஓகே, நீங்க தான் மலிவு விலை. ஓகே, பரவாயில்ல. பட் ஆனா என்னன்னா, அதாவது யாருமே கிடைக்கல, சரி நீயாச்சும் வா அப்படின்னு ஆரம்பிச்சது. அது அப்படி கிடையாது. இட்ஸ் a special day, Father's Day, so I thought okay, why not the father of my child. அப்படிதான் அது. Thank you. Also all the best. Thank you. All the best for your YouTube channel. நல்லா பண்ணு. நிறைய வந்து as you are a doctor, you know a lot of things. So உன்னோட knowledge and ஹெல்த் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய மித்ஸ் இருக்கு, நிறைய பேசியிருக்கோம். ஸோ ஐ வாண்ட் யூ டு கிவ் தட் நாலேஜ் டு த பப்ளிக். ஸோ டூ யுவர் லெவல் பெஸ்ட். கேமரா பாட்டு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டென்ட் பாட்டு நான் பார்த்து. இப்போ நீங்க பார்த்தது இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸோட ஐ வில் கம் பேக் அண்ட் மீட் யூ கைஸ் இன் another interesting video.